ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளாக் பல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் க்ளூ கன் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஹேண்ட்மேட் கிஃப்ட்டை தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் கிஃப்டாக செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கூட செஞ்சு நீங்கள் வந்து வீட்டை கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ ஸ்டிக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ கன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து க்ளூ ஸ்டிக்கு இல்லை க்ளூ கன் வந்து தேவை இல்லை வேறு ஏதாச்சும் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டும் கொடுத்துருக்கேன், அமேசானும் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டிலை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் வந்து இல்லை வேஸ்ட்டு பெயிண்ட் பாட்டில் இல்லை அக்ரிலிக் எம்டி பெயிண்ட் பாட்டிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டில்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து ரீயூஸ் பண்ணோம் அப்படின்றது காரணத்துக்காக நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒயிட் கலர் எல்இடியை வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ண போகிறேன். 10 ஓம் ரெசிஸ்டரை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பழைய எல்சிடி டிவிக்குள்ளே இருந்து இந்த ஷீட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷீட்டை நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து லைட்டு பட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஷீட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் லைட்டு. ஸோ அதனால தான் நான் இந்த ஷீட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஷீட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து OHP ஷீட்டை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த OHP ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை நீங்கள் எல்சிடி டிவிலேருந்து நான் இந்த ஷீட்டை எப்படி எடுத்தேன் அப்படின்றத வந்து நீங்கள் வீடியோவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்காக கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அடுத்ததாக வந்து தின் காப்பர் ஒயரை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளூ ஸ்டிக்கை வந்து நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த காப்பர் ஒயரை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் கலர் டேப் கூட யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எல்இடியை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சார்ஜர் எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக வந்து எல்இடி கூட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து எல்இடி வந்து ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெசிஸ்டரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்இடி வந்து ஃபியூஸ் ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஐடியாஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோவை ரெடி பண்ணி நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.